நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை சமூகத்தில் ஜெபிக்கணும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை நான் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஆண்டவரை சமூகத்தில் காத்திருங்க. உபவாசித்து 2 நாட்கள் 3 நாட்கள் என்று ஆண்டவரை பார்த்து உட்கார்ந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு கொடுக்க வர நம்ம விடமாட்ட ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது ஒரு பெரிய பலனை நமக்கு கொடுப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவர் கண்டி தொடர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம நடத்துவார். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள நம்ம நிச்சயமா ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பந்தமான இருதயம், அவிசுவாசமான இருதயம், பின்மாற்றமான இருதயத்தை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் மீது ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்படி நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஜீவ கிரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு காத்திருந்து நம்ம தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம செல்ல முடியும். கடைசியாக நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய காத்திருப்பு நமக்கு ரட்சிப்பை கடைசி வரை நம்ம நிலைநிற்க அது நமக்கு உதவி செய்கிறது. காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது ஏசாயா 25:30 வாசிங்க. ஏசாயா 25:30. எபிரேயர் 9:28. தமக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ரட்சிப்பை அருள்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். ஆவிக்குரிய வாழ்க்கையில காத்திருக்கிறது என்னதை கொண்டு வருதுன்னா நம்முடைய ரட்சிப்பை கடைசி வரை நம்ம அந்த நிலைநிறுத்தி நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முடிவுபரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம பெற்ற அந்த ரட்சிப்பை முடிவுபடுறது நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், அவனோட சமத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது முடிவு பரியந்தம் நம்ம நிலைநிறுத்து நமக்கு வைத்திருக்க அந்த ஜீவக்கிரத்தை பெற்றுக்கொள்கிற அந்த காத்திருப்பின் ஜெபம் நமக்கு உதவுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 நன்மைகளை நம்ம பார்த்தோம். முதலாவது காத்திருப்பின் ஜெபம். ஆண்டை பார்த்து நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார். அது நிமித்தம் நமக்குள்ள ஒரு பெரிய பலன் வருகிறது. ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்க உதவுகிறது. அதே போல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மந்த இருதயங்களையும் அவிசுவாச இருதயங்களையும் பொல்லாத இருதயத்தை மாற்றி விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிறார். காத்திருந்து அந்த காரியத்தை பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ளும் போது 2வது நம்ம பார்க்கிறோம், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி பரியந்தம் நம்ம நிலைநிறுத்து நமக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ரட்சிப்பை கடைசி வரை நம்ம காத்துக்கொள்ள அந்த காத்திருப்பின் ஜெபம் உதவுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அன்றைய சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு ஒரு நிமிடம் அன்றைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு காத்திருப்புதலை நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம அன்றைய சமூகத்துல ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி நம்ம நிதானத்தை பார்ப்போம். ஆண்டவரை வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோட இந்த நாட்கள் நீங்க பேசுனீங்க. ஆண்டவரே உலக பிராரமான நன்மைகளை அந்த காத்திருப்பு இந்த வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது என்பதை நாங்கள் தியானித்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் அந்த காத்திருப்பு ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் தருகிறது என்பதை நாங்கள் தியானித்த ஆண்டவரே உலக பிராரமான ஆண்டவரே நாங்களோட காத்திருந்து ஜெபிக்கும் போது எங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக காரியங்கள் நீங்க கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய காத்திருப்பின் நாட்களுக்கு ஒரு முடிவை தந்து கூப்பிடுதலுக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே சொல்லுங்க. காத்திருத்தல் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறது. ஆபிரகாம் வாழ்க்கையில் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டது போல என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு காத்திருக்க கிருபை தாங்க ஆண்டவரே, நீங்கள் நிறைவேற்று ஆண்டவரேன்னு சொல்லுங்க. காத்திருப்பின் நாட்கள் காத்திருப்பின் ஜெபம் கண்ணீரை மாற்றி அநேகரை இயேசுவே தேவனுடைய அறிக்கை செய்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றிருந்து சொல்லி லாசருடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசு லாசருடைய வாழ்க்கையில் காத்திருக்க வைத்தது. மார்த்தாள் மரியாதை காத்திருக்க வைத்து ஒருபோது வீண் போகல. அவருடைய கண்ணீரை மாற்றும் போது அநேக யூதர்கள்
ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவர் நம்பினார் என்று சொல்லி நேரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காத்திருப்பவர்கள் இப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த கண்ணீரை மாற்றுகிற நேரத்தில் அநேகர் அறிந்து கொள்வார்கள். இயேசு நம்மோடு கூட அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட கிருபைகளுக்கு தாங்க ஆண்டவர் சொல்லுங்க. காத்திருப்பதனால இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். தானியேல் அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடின போது, காத்திருந்து ஜெபித்த போது, உபவாசித்து ஜெபித்த போது உடனடியாக அவர் பலன் கிடைத்தது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காத்திருப்பதின் நாட்கள் எனக்கு தாங்கப்பா. காலத்துல காத்திருந்த ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரப்படுவார்கள். யோசிச்சு நான் வாழ்க்கையில் ஒரே இரவு அனுபவித்த அதே தேவன் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் ஒரே இரவு தர முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பு ஜெபத்தை வாழ்க்கையில் தாங்காடுவரேன்னு சொல்லி கேளுங்க. காத்திருப்பு வெட்கத்தை மாற்றும். கண்ணாடி வெட்கத்தை மாற்றினது போல ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பவருடைய வெட்கத்தை தேவன் மாற்றுவார். காத்திருப்பு மாறுதலை கொண்டு வரும். சூழ்நிலைகளில் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வருவார். நிச்சயமாக முடிவுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவருடைய சமுதாயவரை தொடர்ந்து நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பொறுமையோடு காத்திருந்த ஆண்டவரை எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. காத்திருப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பெற்று தருகிறது. காத்திருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார். அவர் நமக்குள் வரும்போது பலனை நமக்கு தருகிறார். அவருக்கு சாட்சியாய் வாழ, வைராக்கியமாக வார்த்தைகளை சொல்ல தேவன் நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஆண்டவரே, அவனுடைய சம்பவத்தை சொல்லு. ஆண்டவரே, காத்திருக்கிறவர்கள் அழுகை போல பலனடைவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட பலத்தை தருகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே சொல்லுங்க. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது ஒரு பெரிய பலன் நமக்குள்ள வருகிறது. ஆண்டவரே, இந்த காத்திருப்பின் ஜெபத்துக்கு இன்னும் நான் தோப்பரே என்னை தோப்பரை நான் தகுதிப்படுத்த இன்னும் உபவாசித்து காத்திருந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்ய சொல்லி கேளுங்க. இந்த காத்திருப்பின் ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரும்போது நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயங்கள் மாறுகிறது. மந்த இருதயத்தை தேவன் மாற்றுகிறார். பின்மாற்றத்தின் இருதயத்தை மாற்றி விசுவாச இருதயத்தை கொடுக்கிறார். அவிசுவாச இருதயங்கள் எல்லாம் மாறி தேவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறாரே. இந்த காத்திருப்பின் மூலம் பெற்ற பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, என்னுடைய மந்த இருதயங்கள், ஆண்டவரே, பொல்லாத இருதயங்கள், ஆண்டவரே, பின்மாற்றத்தின் இருதயங்கள் ஒரு மாறுதல் உண்டாகி ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே சொல்லுங்க. அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் கழுகை போல பலனடைந்து செட்டைகளை அணித்து உயர எழும்புவார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என்பதை ஊற்றுங்கப்பா. அந்த பரிசுத்த ஆவியானவரே, இறைவனுக்குள் வந்து பலனாய கிரீசிங் ஆவியானவரே சொல்லுங்க. இந்த காத்திருப்பின் நன்மைகள் சீக்கிரத்தில் ஆண்டவர் வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஒருபோதும் அவருடைய டைம்ல ஆக்குவதே இல்லை. சரியான நேரத்துல ஆண்டவர் நன்மை நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய காத்திருப்பு சரியா இருக்கும் போது தாவீது சொல்கிறார், அதிகாலையிலே சமத்தில் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. உடைய காத்திருக்கும் நேரம் ஒருவர் அதிகாலை நேரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதிகாலையிலே தேவனுடைய சமத்தில் காத்திருந்து செபிக்கும் போது அது உலகப்பிரமான நன்மைகளானாலும் ஆவிக்குரிய நன்மைகளானாலும் தேவன் நமக்கு தர வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அந்த பகுதியில் நம்ம கூட உள்ளவனா இருந்த அந்த கால வேளையில ஆண்டவரே, அதிகாலையிலேயே நான் காத்திருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒப்பப்பட்ட நாளுடைய சமயத்துல உங்களை காத்திருப்பு ஒரு முடிவு வரும். நிச்சயமாக நம்பிக்கை உண்டு. உங்க காத்திருப்பு ஒரு முடிவு வரும். நம்ம தேவன் பலப்படுத்துவா. கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழுப்புகிற ஒரு பெரிய அபிஷேகத்தை தேவன் நமக்கு ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த பரிசுத்த ஆவியார் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சகல சத்தியத்துக்குள் நடந்த பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்து செபிக்கும் போது கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியார் நம்மை பலப்படுத்துவதாக இருக்கிறார். அவனுடைய
ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை மேல ஊற்றுங்க ஆவியானவரே சொல்லி கேளுங்க. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் கலனடைந்து செட்டைகளை விரித்து உயர எழும்பிடுவே. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் கலனடைந்து செட்டைகளை அழித்து உயர எழும்பிடுவே. புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே, புது பலன் அடைந்திடுவே, நான் புது பலன் அடைந்திடுவே. நன்றி தகப்பனே, ஒரு புதிய பலத்தால் இடையிடுகிறதற்காக உமக்கு நன்றி. அப்பாவுடைய பாதத்தில் காத்திருந்து நாங்கள் செபிக்கும் போது ஆண்டவரே உலக பிரகாரமான நன்மைகளை எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே, ஆவிக்குரிய நன்மைகளை எங்களுக்கு நீங்க தருகிறீர் ஆண்டவரே. அந்த காத்திருப்பை நாட்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் தகப்பனே சந்தோஷத்தை கொண்டு வர நாட்களாய் முடியட்டும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற நாட்களாய் முடியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஏதோ ஒரு சூழ்நிலையில காத்திருந்து எந்த நன்மைகளுக்கு காத்திருந்தாலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நன்மைகளை தகப்பனே சீக்கிரத்தில் நிறைவேற்றபடியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய காத்திருப்புக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இன்னும் 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 காத்திருந்து அதிகாலை